ஜெய் ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபெரிவா சரணம். இந்த ஒரு ஸ்லோகத்தை மட்டும் நாம் தினசரி காலையில் எழுந்த உடனே வேறு எந்த ஒரு வேலைகளையுமே செய்வதற்கு முன்பாக கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து கொண்டு இந்த ஒரு ஸ்லோகத்தை, அதாவது இந்த ஒரு மந்திரத்தை 3 முறைகள் மட்டும், அதாவது குறைந்தபட்சம் 3 முறைகள், அதிகபட்சம் 11 முறைகள் வரை நாம் கூறிவிட்டு அதற்கப்புறமாக நம்மளுடைய வேலைகளை எல்லாம் அன்றைய நாட்களில் என்னென்ன வேலைகள் இருக்கிறதோ அந்த வேலைகளை எல்லாம் நாம் செய்ய தொடங்கினோம் என்றால் மிகப்பெரிய பலனானது இந்த மந்திரத்தின் மூலம் நமக்கு கிடைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம். இந்த ஒரு மந்திரத்தை நாம் தினசரி 21 நாட்கள் நாம் கூறி வர வேண்டுமா. 21 நாட்களுக்கு அப்புறமாக இதனுடைய பலனானது உங்களுக்கே கை மேல் தெரிய ஆரம்பித்துவிடும். எந்த ஒரு செயலையுமே நாம் செய்ய ஆரம்பித்தோம் என்றால் ஒரு நாள் மட்டும் செய்தோம் என்றால் அதில் எந்த ஒரு பலனுமே கிடைக்காதுங்க. 21 நாட்கள் வரை நாம் தவறாமல் அந்த ஒரு செயலை செய்து வந்தால் மட்டுமே அதனுடைய பலனானது நமக்கு கை மேல் கிடைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது என்று நமது முன்னோர்கள் அனைவருமே கூறியிருப்பார்கள். அதனை போலத்தான் நீங்களும் காலை நேரத்தில் எழுந்த உடனே இந்த ஒரு ஸ்லோகத்தை 21 நாட்கள் தவறாமல் கூறிவார்கள். இந்த ஒரு ஸ்லோகத்தை எப்படி கூற வேண்டும் என்று பார்த்தோம் என்றால் கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து கொண்டு உங்களது கைகளை பார்த்து கொண்டு, அதாவது இந்த ஒரு ஸ்லோகத்தை உங்களது உள்ளங்கைகளை பார்த்து கூறி வர வேண்டும். முதலாக இந்த ஒரு ஸ்லோகத்தை கூறும் பொழுது உங்களுக்கு மனப்பாடம் செய்யாமல் இருக்கலாம். அப்படி மனப்பாடம் பண்ணாமல் இருப்பவர்கள் உங்களது சுவற்றிலோ அல்லது மொபைல் போனிலோ ஸ்கிரீன்ஷாட் இந்த ஒரு ஸ்லோகத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைத்துக்கொண்டு அந்த ஒரு மந்திரத்தை, அந்த மொபைலை பார்த்தோ அல்லது அந்த பேப்பரை பார்த்தோ நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை கூறி வர வேண்டும். இப்படி நீங்கள் அந்த மந்திரத்தை கூறும் பொழுது கூறிவிட்டு அதற்கு அப்புறமாக ஒரு 5 நிமிடங்கள் வரை நீங்கள் தியானத்தில் இருக்க வேண்டுமும். உங்களது குலதெய்வத்தையோ அல்லது இஷ்ட தெய்வத்தையோ உங்களது முழு மனதுடன் நினைத்து கொண்டு அதுக்கப்புறமாக நீங்கள் மந்திரத்தை கூறிவிட்டு தியானம் இருக்கும் பொழுது உங்களது இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் உங்களது முழு மனதுடன் வர வைத்து கொண்டு உங்களுக்கு அன்றைய நாளில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, என்னென்ன வேலைகள் இருக்கிறது, என்னென்ன நீங்கள் திட்டமிட்டு வைத்திருப்பீர்கள் அல்லவா, இன்றைய நாளில் இந்த ஒரு வேலையை செய்து முடிக்க வேண்டும் என்று அந்த வேலைகளை எல்லாம் செய்து முடித்து விட வேண்டும். அது மட்டும் அல்லாமல் எனது பாஸ், அதாவது முதலாளியிடமிருந்து நல்ல பெயரை வாங்க வேண்டும். அதற்கு அப்புறமாக என்ன வேலைகளை செய்தால் நமக்கு பாராட்டுகளும், அது மட்டும் அல்லாமல் அந்த நம்ம இருக்கின்ற போஸ்டிங்கில் இருந்து அடுத்த போஸ்டிங் கொடுப்பார்கள். அதற்கான வேலைகளை எல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்பது போல நீங்கள் காலை நேரத்தில் இந்த ஒரு ஸ்லோகத்தை கூறிவிட்டு தியானம் இருந்து கொண்டு இதனை போன்று நீங்கள் செய்து வந்தீர்கள் என்றால் 21 நாட்கள் மட்டும் இதனை நீங்கள் தொடர்ச்சியாக செய்து வாருங்கள். இதனுடைய பலனானது உங்களுக்கு கைமேல் தெரியவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது உங்களது வாழ்க்கையே இந்த 21 நாளில் மாறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த ஒரு ஸ்லோகம் இதுதான். நமஸ்தே அஸ்து பகவான் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ரம்யபகாய திரிபுரந்தாய த்ரீகாக்னி கலாய. இந்த ஒரு மந்திரத்தை தான் நாம் காலை நேரத்தில் எழுந்தவுடனே கூறி வர வேண்டும். இந்த ஒரு மந்திரமானது சிவபெருமானுக்குரிய மந்திரம் தான். இதை நாம் காலை எழுந்தவுடனே கூறிவிட்டு அதற்கு அப்புறமாக தியானம் செய்துவிட்டு நம்மளுடைய வேலைகளை எல்லாம் நாம் செய்தோம் என்றால் மிகப்பெரிய மாற்றங்களானது நமது வாழ்க்கையில் கட்டாயமாக வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்களும் தவறாமல் இந்த ஒரு செயலை மட்டும் செய்து பாருங்கள். உங்களுக்கு அன்றைய நாளில் நடக்க இருக்கின்ற மாற்றங்களை மட்டும் கவனித்து பாருங்கள். தொடர்ச்சியாக 21 நாட்கள் மட்டும் நீங்கள் பல்லை கடித்து கொண்டு இந்த ஒரு செயலை செய்யுங்கள். அதற்கு அப்புறமாக இதனுடைய பலன் உங்களுக்கு தெரிய ஆரம்பித்தவுடன் நீங்களே இதனை மற்றவர்களுக்கும் கூறி வருவீர்கள். முடிந்தவரை இதை மற்றவர்களுக்கும் கூறி வாருங்கள். ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும். ஜெய் ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபெரிவா சரணம். இந்த ஒரு ஸ்லோகத்தை மட்டும் நாம் தினசரி காலையில் எழுந்த உடனே வேறு எந்த ஒரு வேலைகளையுமே செய்வதற்கு முன்பாக கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து கொண்டு இந்த ஒரு ஸ்லோகத்தை, அதாவது இந்த ஒரு மந்திரத்தை 3 முறைகள் மட்டும், அதாவது குறைந்தபட்சம் 3 முறைகள், அதிகபட்சம் 11 முறைகள் வரை நாம் கூறிவிட்டு அதற்கு அப்புறமாக நம்மளுடைய வேலைகளை எல்லாம் அன்றைய நாட்களில் என்னென்ன வேலைகள் இருக்கிறதோ அந்த வேலைகளை எல்லாம் நாம் செய்ய தொடங்கினோம் என்றால் மிகப்பெரிய பலனானது இந்த மந்திரத்தின் மூலம் நமக்கு கிடைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம். இந்த ஒரு மந்திரத்தை நாம் தினசரி 21 நாட்கள் நாம் கூறி வர வேண்டுமா. 21 நாட்களுக்கு அப்புறமாக இதனுடைய பலனானது உங்களுக்கே கை மேல் தெரிய ஆரம்பித்துவிடும். எந்த ஒரு செயலையுமே நாம் செய்ய ஆரம்பித்தோம் என்றால் ஒரு நாள் மட்டும் செய்தோம் என்றால் அதில் எந்த ஒரு பலனுமே கிடைக்காதுங்க. 21 நாட்கள் வரை நாம் தவறாமல் அந்த ஒரு செயலை செய்து வந்தால் மட்டுமே அதனுடைய பலனானது நமக்கு கைமேல் கிடைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது என்று நமது முன்னோர்கள் அனைவருமே கூறியிருப்பார்கள். அதனை போலத்தான் நீங்களும் காலை நேரத்தில் எழுந்த உடனே இந்த ஒரு ஸ்லோகத்தை 21 நாட்கள் தவறாமல் கூறிவார்கள். இந்த ஒரு ஸ்லோகத்தை எப்படி கூற வேண்டும் என்று பார்த்தோம் என்றால் கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து கொண்டு உங்களது கைகளை பார்த்து கொண்டு, அதாவது இந்த ஒரு ஸ்லோகத்தை உங்களது உள்ளங்கைகளை
பார்த்து கூறி வர வேண்டும். முதலாக இந்த ஒரு ஸ்லோகத்தை கூறும் பொழுது உங்களுக்கு மனப்பாடம் செய்யாமல் இருக்கலாம். அப்படி மனப்பாடம் பண்ணாமல் இருப்பவர்கள் உங்களது சுவற்றிலோ அல்லது மொபைல் போனிலோ ஸ்கிரீன்ஷாட் இந்த ஒரு ஸ்லோகத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைத்துக்கொண்டு அந்த அந்த ஒரு மந்திரத்தை அந்த மொபைலை பார்த்தோ அல்லது அந்த பேப்பரை பார்த்தோ நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை கூறி வர வேண்டும். இப்படி நீங்கள் இந்த மந்திரத்தை கூறும் பொழுது கூறிவிட்டு அதற்கு அப்புறமாக ஒரு 5 நிமிடங்கள் வரை நீங்கள் தியானத்தில் இருக்க வேண்டுமும். உங்களது குலதெய்வத்தையோ அல்லது இஷ்ட தெய்வத்தையோ உங்களது முழு மனதுடன் நினைத்து கொண்டு அதுக்கப்புறமாக நீங்கள் இந்த மந்திரத்தை கூறிவிட்டு தியானம் இருக்கும் பொழுது உங்களது இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் உங்களது முழு மனதுடன் வர வைத்துக் கொண்டு உங்களுக்கு அன்றைய நாளில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, என்னென்ன வேலைகள் இருக்கிறது, என்னென்ன நீங்கள் திட்டமிட்டு வைத்து இருப்பீர்கள் அல்லவா, இன்றைய நாளில் இந்த ஒரு வேலையை செய்து முடிக்க வேண்டும் என்று அந்த வேலைகளை எல்லாம் செய்து முடித்து விட வேண்டும். அது மட்டும் அல்லாமல் எனது பாஸ் அதாவது முதலாளியிடமிருந்து நல்ல பெயரை வாங்க வேண்டும். அதற்கு அப்புறமாக என்ன வேலைகளை செய்தால் நமக்கு பாராட்டுகளும், அது மட்டும் அல்லாமல் அந்த நம்ம இருக்கின்ற போஸ்டிங்கில் இருந்து அடுத்த போஸ்டிங் கொடுப்பார்கள். அதற்கான வேலைகளை எல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்பது போல நீங்கள் காலை நேரத்தில் இந்த ஒரு ஸ்லோகத்தை கூறிவிட்டு தியானம் இருந்து கொண்டு இதனை போன்று நீங்கள் செய்து வந்தீர்கள் என்றால் 21 நாட்கள் மட்டும் இதனை நீங்கள் தொடர்ச்சியாக செய்து வாருங்கள். இதனுடைய பலனானது உங்களுக்கு கைமேல் தெரிவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது உங்களது வாழ்க்கையே இந்த 21 நாளில் மாறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த ஒரு ஸ்லோகம் இதுதான். நமஸ்தே அஸ்து பகவான் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ரம்யபகாய திரிபுரந்தயாய த்ரீகாக்னி கலாய. இந்த ஒரு மந்திரத்தை தான் நாம் காலை நேரத்தில் எழுந்தவுடனே கூறி வர வேண்டும். இந்த ஒரு மந்திரமானது சிவபெருமானுக்குரிய மந்திரம் தான். இதை நாம் காலை எழுந்தவுடனே கூறிவிட்டு அதற்கு அப்புறமாக தியானம் செய்துவிட்டு நம்மளுடைய வேலைகளை எல்லாம் நாம் செய்தோம் என்றால் மிகப்பெரிய மாற்றங்களானது நமது வாழ்க்கையில் கட்டாயமாக வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்களும் தவறாமல் இந்த ஒரு செயலை மட்டும் செய்து பாருங்கள். உங்களுக்கு அன்றைய நாளில் நடக்க இருக்கின்ற மாற்றங்களை மட்டும் கவனித்து பாருங்கள். தொடர்ச்சியாக 21 நாட்கள் மட்டும் நீங்கள் பல்லை கடித்து கொண்டு இந்த ஒரு செயலை செய்யுங்கள். அதற்கு அப்புறமாக இதனுடைய பலன் உங்களுக்கு தெரிய ஆரம்பித்தவுடன் நீங்களே இதனை மற்றவர்களுக்கும் கூறி வருவீர்கள். முடிந்தவரை இதை மற்றவர்களுக்கும் கூறி வாருங்கள். ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும். ஜெய் ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. நன்றி, வணக்கம்.